இந்த ஒரு தொக்கு இருந்தால் போதும், 3 வேளைக்கும் இதே சைட் டிஷ்ஷை தான் உங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் ஒரே சைட் டிஷ் இது மட்டும்தான் சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி தொக்கு என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி தொக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடியது, வீணாக போகாது. இந்த தக்காளி தொக்குக்கு நான் ஒரு 1/2 கிலோவுக்கு அதிகமாக தான் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நல்ல அழுத்தமான தக்காளியாக இருக்கணும், நல்ல கலராக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் விலை கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான நேரங்களில் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து புளி வந்து நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்திருக்கேன். இது பழைய புளி, கருப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய நார், விதை, ஓடு ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமான தக்காளி செய்கிறேன். அந்த அளவுக்கான அளவுகள் தான் நான் சொல்கிறேன். புளி வந்து கொஞ்சம் கலராக இருந்தால், அதாவது டார்க் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பழைய புளி. இப்போ வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள், கடுகு நம்ம தாளிக்கணும், பவுடரும் பண்ணணும், அதுக்காக கடுகு. இது வெந்தயம். வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் நமக்கு. வெந்தயம், ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு சமையலுக்கு வேணுங்கிற உப்பு, எண்ணெய், இது எல்லாம் தான் தேவை. வாங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக இந்த தக்காளி தொக்கை ரெடி பண்ணிடலாம். தக்காளியை பொடிசாக கட் பண்ணிப்போம். அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிடுங்க. அதை கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த தக்காளியை வதக்கி மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். அதனால் பெருசாக இருந்தால் கூட ஓகே தான். தக்காளி எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி தொக்கு வந்து நிறைய மெத்தடில் செய்யலாம், ஒவ்வொரு விதமாக செய்யலாம். இதை தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், ஊறுகாய்னு சொல்லலாம். ட்ரெடிஷ்னலில் வந்து வேறு மெத்தடில் செய்வாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் செய்கிறேன். இப்போ வந்து ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் கடாய் எடுத்துக்கோங்க, ஏன்னா தக்காளி திரிக்கும். இப்போ வந்து தக்காளி, அதுக்கப்புறமா இந்த புளியை வந்து சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஊறி வேகும். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். பாருங்கள், நான் புளி எல்லாத்தையும் தனித்தனியாக தான் போடுறேன், கொஞ்சம் பிச்சு தான் போடணும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி எல்லாத்துலேயும் அந்த எண்ணெய் படுற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போடும்போது அது மிஸ் ஆகிருக்கு. உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே தான் அது வெந்து வரணும், புளியும் வெந்து வரணும். ஒரு தட்டு போட்டு லேசாக மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இப்போ பாருங்கள் எவ்வளவு தண்ணி இருக்குது தக்காளியில். இப்போ இது எல்லாம் சுண்டி தக்காளி வந்து தோலெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேகணும். இது வந்து இடையில மூடணும், திறந்து கலந்து விடணும். இப்படி ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் கிட்ட ஆகுங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இதை செய்யணும். இப்படி செஞ்சால் தான் நமக்கு தொக்கு வந்து ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னுமே தண்ணி இருக்குது. இது வந்து ஃபுல்லாக தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம வைக்கணும்னு இல்லை. இந்த அளவு தக்காளி வெந்து தோல் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம இதை வந்து ஆற வைக்கணும். இப்போ அடுப்புலேருந்து எடுத்து நம்ம ஆற வைக்கணும். ஆறின பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான இந்த மசாலா அரைச்சிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்துருக்கிறேன். அதே டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 2 கடுகு போட்டால் 1 வெந்தயம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம். ஒரு சிலர் போட மாட்டாங்க. ஜீரகம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஜீரண சக்திக்கு. அதனால் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க, கருகக்கூடாது. அதே சமயம் அது வந்து வெடிக்காமலும் இருக்கக்கூடாது. இதில் இருக்க கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் படப்படன்னு பொரியும். நல்ல ஒரு வாசனையும் வரும். வெந்தயம் வந்து கொஞ்சம் டார்க்காக கலர் மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற வச்சுக்கணும். இந்த கடுகு வெந்தய பவுடர் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த ரெசிப்பியில். அதே மாதிரி இது கருகாமல் வறுக்கிறது ரொம்பவே முக்கியம். பார்த்து நம்ம பக்குவமாக இதை வறுக்கணும்.
இப்போ இதை வறுத்து நம்ம ஆற வச்சு பொடி பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பொடி. இப்போ இதுலேயே நம்ம இன்னும் சில பொடி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான தனி மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் அளவு நான் ஸ்பூனில் 6லேருந்து 7 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணிக்கணும் மிக்சியிலேயே. இந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சுப்போம். அடுத்தது நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் ஒரு 3 பேட்சாக அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக தான் வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதை நான் அதே வானலில் போட்டுக்கிட்டேன். ஒரு 3 பேட்சாக அரைச்சிக்கிட்டேன். நான் சின்ன ஜாரில் யூஸ் பண்ணதுனால நம்ம அரைக்கும் போது ஜாரில் தண்ணி இருக்கக்கூடாது, நல்ல ட்ரையாக இருக்கணும் மிக்ஸி ஜாரு. இப்போ வந்து எல்லாத்தையும் அரைச்சி நான் அந்த எண்ணெய் சட்டியில் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இன்னொரு கடாய் வச்சு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய், இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம், இந்த கடுகு பொரியணும், வெந்தயமும் பொரியணும். 1/2 டீஸ்பூன் அளவு நான் ஜீரகம் போட்டிருக்கேன். நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், அதனால் பொரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நல்ல கடுகு பொரிஞ்ச பிறகு அடுத்தது நம்ம பொருள் சேர்க்கணும். கடுகு பொரியாமல் சேர்த்திங்கன்னா கசக்கும். இது எல்லாமே நான் பிகினர்ஸ்க்காக நான் டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா முருகின உடனே நம்ம இதுக்கு பெருங்காயம் போடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க, நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இன்னொரு பாத்திரத்தில், அதாவது கடாயில், அதில் ஊற்றிடுங்க. அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். இதுக்கு அப்புறம்தான் நமக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து கொதிக்குது இல்லையா ஸ்லோ ஃப்ளேமில், அப்போ வந்து இந்த தக்காளி தொக்கு வந்து மேலெல்லாம் தெறிக்கும், கையிலெல்லாம் பட்டுடும். அதனால் கவனமாக செய்யுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மிளகாத்தூள், கடுகு, வெந்தய பவுட்ரு, பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள். கம்மியாக இருந்தால் காரமோ உப்போ சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக இருக்கிறதுனால உப்பும் காரமும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தெறிக்க ஆரம்பிச்சிரும், ஏன்னா திக்காக இருக்கு இல்லையா. அதே மாதிரி மிக்சியிலேருந்து நம்ம கையால் வழித்து தான் போடணும், தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது இதில். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடணுன்னா கேப் விட்டு வைக்கணும். இது மாதிரி ஒரு கரண்டியை வச்சு வைக்கணும். ஃபுல்லாக தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா தண்ணி விழுந்து வீணாயிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தட்டில் ஒரு கேப் வச்சு மூடுங்க. இப்போ வந்து நான் வெல்லம் பவுடர் இருக்குது, ஜாகரி பவுடராக கிடைக்கிது, அதனால் நான் அதை வந்து 2 டீஸ்பூன் டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. இந்த வெல்லம் சேர்த்தாதான் இந்த தக்காளி தொக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி கெட்டு போகாமலும் வச்சுருக்கோம். இந்த வெல்லத்தை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லேசாக மூடி போட்டு வைங்க. டேஸ்ட்டு பாருங்கள். கம்மியாக இருந்ததுன்னா, எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி மரக்கரண்டியை நான் உள்ளே வச்சு தான் தட்டு போட்டு மூடுறேன் பாருங்கள். இப்போ வந்து நல்லாவே திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. ஆற இன்னும் திக்காயிடும். இதை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். சாதத்தோடு கலந்து சாப்பிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். தயிர் சாதம், உப்புமா, பொங்கல் எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை நான் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டேன். ஆறின பிறகு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பீங்கான் ஜாடியில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம ஜாடி கழுவி வெயிலில் காய வச்சுருக்கணும். துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம தினம் சாப்பிடும்போதும் ஈரமில்லாத ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். ஈரமில்லாத இடத்துல வைங்க. நான் இப்போது இதை ஒரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாமல் 3 சின்ன சின்ன கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அது எதுக்காகன்னா ஒரு சின்ன டப்பாவை எடுத்து வெளில வச்சுக்கிட்டு மீதி 2 டப்பாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளைமேட் வந்து இப்போ கொஞ்சம் மழைக்காலமாக இருக்கு இல்லையா, அதனால் நான் வந்து எல்லாத்தையும் வெளியில் வைக்கல. தேவைப்பட்ட கொஞ்சமாக அதை மட்டும் வெளில வச்சுக்கிட்டு மீதி 2 ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒரே டப்பாவில் ஸ்டோர் பண்ணாமல் இது மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு
ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.